கனடா மோன்ட்ரியலை சேர்ந்த மெலிசா ஃபிளட் என்ற பெண் வங்கி விசாரணை என்ற பெயரில் நடத்தப்பட்ட மோசடியில் $14,510 இழந்தார். அவர் கணக்கு வைத்திருக்கும் வங்கியான ஆர்பிசியிலிருந்து வந்தது போல ஒரு தொலைபேசி அழைப்பு அவருக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. மறுபுறம் இருந்த அழைப்பாளர் மெலிசாவின் கணக்கிலிருந்து பணம் திருட முயற்சி நடப்பதாக கூறி பாதுகாப்பிற்காக சில மாற்றங்களை செய்யுமாறு வலியுறுத்தியுள்ளார். அழைப்பாளரின் வழிமுறைகள் பணம் திருடுவதற்கான தந்திரம் என அறியாமல் அவர் கூறியதை செய்து மெலிசா பணத்தை இழந்தார். இதுகுறித்து அவர் வங்கியிடம் முறைப்பாடு செய்து பணத்தை திரும்ப கோரிய போது ஆர்பிசி வங்கி அவரது பணத்துக்கு அவரே பொறுப்பு என கூறியுள்ளது. வங்கி விசாரணை மோசடி அல்லது பேங்க் இன்வெஸ்டிகேட்டர் ஸ்கேம் என அழைக்கப்படும் இந்த மோசடி கனடாவில் தற்போது பொதுவானதாக மாறியுள்ளது. மோசடி செய்பவர்கள் வங்கி ஊழியர்கள் போல் நடித்து உண்மையானது போல தோன்றும் போலி தொலைபேசி எண்களை பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் கணக்கு உரிமையாளரை தொலைபேசி மூலம் அழைத்து மாற்றங்களை செய்யுமாறு வலியுறுத்தி தரவுகளை திருடுகின்றனர். இதனால் 6 மாதங்களில் 677 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் $11.7 மில்லியன் இழக்கப்பட்டுள்ளதாக கனேடிய மோசடி எதிர்ப்பு மையம் கூறுகிறது. இதுகுறித்து மோன்ட்ரியால் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வாடிக்கையாளர்களுக்கு பணத்தை மீண்டும் வங்கி வழங்க வேண்டும் என வழக்கறிஞர்கள் வாதிடுகின்ற போதிலும் வாடிக்கையாளர்கள் கவனக்குறைவாக நடந்து கொண்டதாக கூறி வங்கிகள் பணத்தை திரும்ப வாங்குவதற்கு மறுக்கலாம். இந்த நிலையில் இதுபோன்ற மோசடி அழைப்புகளை உடனடியாக நம்ப வேண்டாம் என நிபுணர்கள் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். அதற்கு பதிலாக வங்கியின் உண்மையான இலக்கத்தை தொடர்பு கொண்டு இதுகுறித்து கலந்துரையாடுவது நல்லது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.